ஓகே, காஸ்ட் ஷீட். காஸ்ட் ஷீட்ல ரெண்டு டைப் பார்க்கலாம். ஒன்று வந்து காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட்டு, இன்னொன்று சிம்பிள் காஸ்ட் ஷீட்டு. ஆக்சுவலாக இந்த சிம்பிள் காஸ்ட் ஷீட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங்கெல்லாம் வந்து சிம்பிள் காஸ்ட் ஷீட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ சிம்பிள் காஸ்ட் ஷீட்டுக்கும் காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் காஸ்ட் ஷீட்டில் தெர் இஸ் நோ ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் இருக்காது. ரா மெட்டீரியலோ, ஒர்க் இன் ப்ராக்ரஸோ, ஃபினிஷ்டு குட்ஸோ ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்ததுன்னா அதை வந்து நம்ம சிம்பிள் காஸ்ட் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்தது அப்படின்னா அது வந்து காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சிம்பிள் காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஷீட்டு சிம்பிள் காஸ்ட் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிடுவோம், டைரக்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ட்ரேசபிலிட்டி கிளாசிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் ஆர் டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது மூணும் ஆட் பண்ணீங்கன்னா வர்றது பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட் கூட ஃபேக்டரி ஓவர் ஹெட் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோ. ஃபேக்டரி ஓவர் ஹெட்டுங்கிறது நம்ம ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஓவர் ஹெட். ஓவர் ஹெட்டை ஃபங்க்ஷனலாக கிளாசிஃபை பண்ணும்போது ஃபேக்டரி ரிலேட்டட் ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லேபர் நமக்கு எதில் வரும், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல வரும். எனிதிங் ரிலேட்டட் டு ஃபேக்டரி. இப்போ ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய மெஷினரியோட டெப்ரிசியேஷன் வரும்போது அதே ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல வரும். அதே ஃபேக்டரி ரெண்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல வரும். ஃபேக்டரி சூப்பர்வைசர் சேலரி, ஃபேக்டரியோட ஜென்ரல் மேனேஜர்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எனிதிங் ஸ்பெசிஃபைட் ஆஸ் ஃபேக்டரி ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல எடுத்துக்கலாம். ஸோ ஃபேக்டரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணிடுறீங்க அப்படின்னா அது வந்து ஃபேக்டரி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக்டரி காஸ்ட் கூட அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட், ஆட் பண்ணீங்கன்னா வர்றது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது கூட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். ஆட் பண்ணீங்கன்னா வர்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கூட ப்ராஃபிட் ஆட் பண்ணீங்கன்னா வர்றது சேல்ஸ் வேல்யூ. நார்மலி திஸ் ஃபார்மேட் இஸ் யூஸ்டு இன் கேஸ் ஆஃப் ஜாப் காஸ்டிங். ஜாப் காஸ்டிங்ல தான் வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம். பட் ஜென்ரல் காஸ்ட் ஷீட் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா வந்து காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட் தான். நமக்கு எக்ஸாம்ல ஜாப் காஸ்டிங் ரிலேட்டட் ப்ராப்ளமா இருந்தா மட்டும்தான் நம்ம சிம்பிள் காஸ்ட் ஷீட் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜாப் காஸ்டிங் ரிலேட்டட் அப்படின்னு வரும்போது ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு எவ்வளோ டைரக்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் எக்ஸ்பென்ஸுங்கிறது எல்லாமே டைரக்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் போட வேண்டிய நெசசிட்டி வராது. ஸோ ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ஜாப் காஸ்டிங் தான் நம்ம சிம்பிள் காஸ்ட் ஷீட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாக வந்து நம்ம காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஆல்வேஸ் இட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட் தான். அப்போ காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நம்ம டைரக்ட் மெட்டீரியலுக்கு பதிலாக என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. இந்த ரா மெட்டீரியல் கன்சியூம்டு அப்படிங்கிறது என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பிளஸ் பர்ச்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் போட்டிங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்துடும். அது கூட டைரக்ட் லேபர் எடுத்துக்கிறோம். சம்டைம்ஸ் டைரக்ட் லேபர்ல அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். அடுத்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதுலையும் ப்ரீபெய்டு அவுட்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போட்டுரும். ஸோ இது மூணையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வர்றது பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட் கூட என்ன பண்றோம், ஃபேக்டரி ஓவர் ஹெட். ஃபேக்டரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணிட்டு இது கூட என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல ஓப்பனிங் இருந்தா ஆட் பண்ணிக்கிறோம், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருந்தா மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வர்றது ஃபேக்டரி காஸ்ட். ஃபேக்டரி காஸ்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒர்க்ஸ் காஸ்ட்னு சொல்லலாம்.
இது கூட அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்றோம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணும்போது வர்றது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது கூட ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் less closing stock of finished goods. Opening stock of finished goods closing stock of finished goods adjust பண்ணிட்டீங்கன்னா வரது என்ன? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஸோ இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம். ஃபினிஷ்டு கூட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வரது என்ன? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கூட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணீங்கன்னா வர்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கூட ப்ராஃபிட் ஆட் பண்ணீங்கன்னா வர்றது செல்லிங் பிரைஸ் ஆர் சேல்ஸ் வேல்யூ வாட் எவர். ஸோ இது சிம்பிள் காஸ்ட் ஷீட்ல ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அதே காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட் அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வருது? ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா ஜாப் காஸ்டிங் அந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நார்மல் காஸ்ட் ஷீட் அப்படிங்கிறது காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட் தான். அப்போ காஸ்ட் ஷீட் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா ஓவர் ஹெட்டை ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன் பண்ண தெரியணும். ஸோ ஓவர் ஹெட் அப்படிங்கிறது என்ன? ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை தான் நம்ம வந்து ஓவர் ஹெட்டா எடுத்துக்கிறோம். அப்போ ஓவர் ஹெட்டை என்ன பண்றோம்? நம்ம ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன் பண்றோம். ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன்ல என்னென்ன ஓவர் ஹெட் வருது? ஃபேக்டரி ஓவர் ஹெட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் பார்ப்போம். பட் இங்கே நமக்கு காஸ்ட் ஷீட்டுக்கு என்ன மட்டும்தான் தெரியணும்? இந்த 3 ஓவர்ஹெட் மட்டும் தெரிஞ்சா போகும். ஸோ அப்போ வந்து என்னன்னா நமக்கு சம்டைம்ஸ் சம்மில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களே ஃபேக்டரி ஓவர்ஹெட் சர்டைன் பர்சன்டேஜ் ஆன் வேஜஸ் ஆர் சர்டைன் பர்சன்டேஜ் ஆன் பிரைம் காஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அப்படி கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம ஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 7 மார்க்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களே வந்து டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபேக்டரி ஓவர் ஹெட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத டைரக்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் வந்து 10% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கலாம், இல்லை 10% ஆஃப் ஃபேக்டரி காஸ்ட்னு கொடுத்துருக்கலாம். அப்படி பிளாங்கட் ரேட்டாக கொடுத்துருப்பாங்க. பிளாங்கட் ரேட்டுங்கிறது என்னன்னா அவங்களே ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்து எல்லா இடத்துலையும் நம்ம அந்த பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ பிளாங்கட் ரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி பிளாங்கட் ரேட்டாக கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து we have to find out which is factory overhead, which is administration overhead அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பேக்கிங் மெட்டீரியல் கொடுக்கும்போது அதில் பிரைமரி பேக்கிங் மெட்டீரியல் இருக்கு, செகண்டரி பேக்கிங் மெட்டீரியல் இருக்கு. ஸோ அப்போ பிரைமரி பேக்கிங் மெட்டீரியலை நம்ம எங்க எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி பேக்கிங் மெட்டீரியல் எங்க? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல எடுத்துருவோம். செகண்டரி பேக்கிங் மெட்டீரியல் எதில் எடுப்போம்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல. ஏன்னா செகண்டரி பேக்கிங் மெட்டீரியலே எதுக்குன்னா அந்த ப்ராடக்டை மார்க்கெட்ல கொண்டு போறதுக்காக நம்ம வந்து ஒரு மாதிரி கேப்சிவா அந்த பேக்கிங் வைக்கிறது வந்து செகண்டரி பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்டரி பேக்கேஜிங் வரும்போது நீங்க எங்க வைக்கிறீங்க? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதே பிரைமரி பேக்கேஜிங் வரும்போது எங்க வைக்கிறோம்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ பர்ச்சேஸ் அப்படின்னா இந்த இடத்துல பர்ச்சேஸ் மட்டும் இல்லை, எனி எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு பர்ச்சேஸையும் பர்ச்சேஸ் வேல்யூல தான் எடுத்துக்கணும். எனி எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு பர்ச்சேஸ் அப்படின்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரேஜ் இன்வார்டு வருது அப்படின்னா அந்த கேரேஜ் இன்வார்டை நம்ம தனியாக எடுக்க மாட்டோம். இங்கே எது கூட ஆட் பண்ணிக்கணும்? பர்ச்சேஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்ததுன்னா அதையும் பர்ச்சேஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ இப்போ இதோட பர்பஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அசர்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட். கரெக்டா? காஸ்ட் ஷீட்டோட பர்பஸ் என்ன? அசர்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட். காஸ்ட்டை அசர்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் போகணும்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போக வேண்டியது எலிமெண்ட் வைஸ் கிளாசிஃபிகேஷன். மெட்டீரியலு, லேபரு, எக்ஸ்பென்சஸ் அப்படி பிரிக்கிறோம் இல்லையா? அதை வந்து எலிமெண்ட் வைஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வர்றது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் வர்றது வந்து என்ன? ஃபங்க்ஷனல் வைஸ் கிளாசிஃபிகேஷன். டைரக்ட் இன்டைரக்ட்னு பிரிக்கிறதுக்கு பேர் என்ன? கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ட்ரேசபிலிட்டி. இதெல்லாம் நம்ம இன்ட்ரோடக்ஷன் எடுக்கும்போது சொல்லியிருக்கோம். ஸோ அதுபடி அந்த கிளாசிஃபிகேஷன் கிளியரா தெரிஞ்சாதான் காஸ்ட் ஷீட்டு கிளியரா போட முடியும்.
காஸ்ட் ஷீட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்மேட்டை ஃபிட் பண்ணீங்கன்னா போதும். பட் இந்த ஃபார்மேட்டை ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸை ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல எடுக்கணுமா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ல எடுக்கணுமா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ல எடுக்கணுமா அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனல் வைஸ் கிளாசிஃபிகேஷனும், அது டைரக்டா இன்டைரக்டான்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கான ட்ரேசபிலிட்டி பேஸ் பண்ணி நமக்கு வந்து கிளாசிஃபிகேஷனும், மெட்டீரியல் லேபர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுக்கான எலிமெண்ட் வைஸ் கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சா காஸ்ட் ஷீட் போட்டுடலாம். காஸ்ட் ஷீட் ஆக்சுவலி இட்ஸ் வெரி சிம்பிள். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக எங்கேயாவது டெஸ்ட் வச்சுக்குவாங்க. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிடுவோம். பட் நார்மலாக நம்ம வந்து சம்மு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடி மெட்டீரியலில் இருக்க எல்லா சம்மும் போடணும், எக்ஸாம்பிளும் போடணும், எக்ஸசைஸும் போடணும். அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணணும், தியரியை ஒழுங்காக படிக்கணும். தியரி படிக்காமல் டைரெக்டாக சம்முக்கு வராதிங்க. கான்செப்ட் புரியாமல் நம்ம எத்தனை சம் போட்டாலும் திரும்ப திரும்ப சம்மு போடுற மாதிரி இருக்குமே தவிர நமக்கு கிளாரிட்டி இருக்காது. அதே மாதிரி புக்ல அவங்க எந்த சம்ம வேணாலும் ஒவ்வொரு சம்மா ஒவ்வொரு ஃபார்மேட்ல அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு ஸ்டிக் ஆன் டு சர்டைன் ஃபார்மேட். இதுதான் ஃபார்மேட்னா இந்த ஃபார்மேட்ல ஸ்டிக் ஆன் ஆயிக்கணும். இந்த ஃபார்மேட்ல அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து ஃபிட் பண்ணிட்டு நம்ம ஆன்சரும் புக்ல இருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சரும் மேட்ச் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிப்போம். ஓகேவா? அடுத்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட்ல என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? பிரைம் காஸ்ட் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ஸ் தி டோட்டல் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் எம்ப்ளாயி ஆர் லேபர் காஸ்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெர்மினாலஜியில இப்ப லேபர் காஸ்ட்னு யூஸ் பண்ணக்கூடாது, எம்ப்ளாயி காஸ்ட்னு தான் சொல்றாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த புக்ல அவங்க சில இடங்கள்ல எம்ப்ளாயி காஸ்ட் கொடுத்துருக்காங்க, சில இடங்கள்ல லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களா வித்தியாசமா எதுவும் யோசிக்க வேண்டாம். ஸோ அப்போ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மூணும் சேர்ந்தா வர்றது என்ன, பிரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல மெட்டீரியல் காஸ்ட் எடுக்கும்போது சம்டைம்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கால்குலேட் பண்ணணும். ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன எடுக்கிறீங்க, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல், அது கூட பர்ச்சேஸ் ஆட் பண்றீங்க, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் மைனஸ் பண்ணிடுறீங்க. இங்க காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் எடுக்கும் போதே எதெல்லாம் எடுத்துக்கணும்ன்றது நம்ம சொல்லியிருக்கோம். எனி எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு பர்ச்சேஸ் லைக் ஃப்ரைட் இன்வார்டா இருக்கலாம், இல்ல இன்சூரன்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் அட்ரிபியூட்டபிள் டு த பர்ச்சேஸ். விச் மீன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், லாரியில கூட்ஸ் வருது. அப்ப லாரியில கூட்ஸ் வரும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா டிரான்சிட் இன்சூரன்ஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க. டிரான்சிட் இன்சூரன்ஸ் எதுக்குன்னா, வண்டி வரும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஏதாவது டாக்ஸஸ் டியூட்டிஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கணும். இதுல டாக்ஸ் ஆட் பண்றதுல மட்டும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்ப ஜிஎஸ்டிக்கு வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கும் அப்படின்னா நம்ம அதை வந்து இங்க ஆட் பண்ணக்கூடாது. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கும்னா ஆட் பண்ணக்கூடாது. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இல்லை அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பென்சஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருந்தா ஆட் பண்ணக்கூடாது, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இல்லைன்னா ஆட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் அவங்க ஜிஎஸ்டின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க, நம்ம ஆட் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம டாக்ஸும் சேர்ந்து படிக்கிறதுனால எனி ஜிஎஸ்டி அதுக்கு வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், ஜிஎஸ்டியை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு கீழே வந்து நோட்ஸ் டு அந்த சம்ல கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டி வந்து நாங்க எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் இட் இஸ் அசியூம்டு தட் த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இஸ் அவைலபிள் ஃபார் த பர்ச்சேஸ்டு கூட்ஸ். ஏன்னா பர்ச்சேஸ்டு கூட்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் அவுட்புட் விற்கிறோம். அப்ப அப்படிங்கும் போது கண்டிப்பா ஜிஎஸ்டி வந்து நமக்கு இன்புட் இருக்கும். நம்ம காஸ்ட்னா காஸ்ட்டை மட்டுமே யோசிச்சு ஆன்சர் பண்ண கூடாது. அப்ப இதுல வந்து என்னன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எடுத்துக்கிறோமா, அது இல்லாம ட்ரேட் டிஸ்கவுண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காஸ்ட், அதனால கேஷ் டிஸ்கவுண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. பட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும். ஜிஎஸ்டி கன்சிடர் பண்ணுமா வேண்டாமாங்கிறது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்கு. கேஷ் டிஸ்கவுண்ட்டை இங்க எடுத்துக்க கூடாது, ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணி தான் எடுக்கணும். கிளியரா? அடுத்து டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட்ங்கிறது என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேஜஸ் அண்ட் சேலரி. வேஜஸ் அண்ட் சேலரின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை சேலரி அண்ட் வேஜஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். அலவன்சஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ், ஓவர் டைமுக்கு நம்ம கொடுக்குற பேமெண்ட்டு, போனஸ், எக்ஸ்கிராஷியா பேமெண்ட்டு அண்ட் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்டு அண்ட் அதர் சிமிலர் ஃபண்டு, எனி அதர் பெனிஃபிட்ஸ். எனி அதர் பெனிஃபிட்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா பர்குசைட்ஸ் எல்லாமே வரும். பர்குசைட்ஸ் அப்படிங்கிறது எம்ப்ளாயீஸுக்காக கேன்டீன் வச்சிருக்காங்க, கேன்டீன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்னா அது எம்ப்ளாயீஸ்க்கு தான் ப்ரொவைட் பண்றாங்க, அதுவும் ஃபேக்டரி எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்னு வரும்போது அதையும் நம்ம எதுல ஆட் பண்ணிக்கலாம், எம்ப்ளாயி காஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் யூட்டிலிட்டிஸ்.
லைக் பவரு, ஃபியூவலு அதெல்லாம் எடுத்துக்கிறோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கோ அல்லது சர்வீஸுக்கோ ராயல்ட்டி பே பண்றோம்னு வச்சுக்கோங்க. ராயல்ட்டினா என்ன, இப்போ நான் வந்து என்னோட ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றேன். அந்த ஃபார்முலாவை நான் வேற ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து நான் என்னன்னா பர் யூனிட்டுக்கு இவ்வளோன்னு நான் பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த ராயல்ட்டியை நான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸா எடுத்துக்கிறேன். ஹையர் சார்ஜஸ் எப்போ எடுப்போம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது எக்யூப்மெண்ட் வந்து ஹையர் பண்ணியிருந்தோம்னா அந்த ஹையர் சார்ஜஸை டைரக்ட் எக்ஸ்பென்சஸா எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ஆர் நோஹவ் வாட் எவர் மே பி த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ். பேட்டன்டா இருக்கலாம், காப்பிரைட்டா இருக்கலாம், டெக்னிக்கல் ஃபீஸா இருக்கலாம், நோஹோவா இருக்கலாம். அது எல்லாமே இஃப் இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷனா இருந்ததுன்னா நம்ம அதை வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல தான் எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் ராயல்ட்டியே பார்த்தீங்கன்னா பர் யூனிட்டுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதே வந்து பர் ஆனம் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம ஓவர் ஹெட்ல தான் எடுத்துக்கணும், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல தான் எடுத்துக்கணும். அதனாலதான் இங்க கிளாசிஃபை பண்ண சொல்றோம், டைரக்டா இன்டைரக்டா. டைரக்ட்ங்கிறது என்ன, இஃப் இட் இஸ் ட்ரேசபிள் சப்ஜெக்ட் டு த அவுட்புட் அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து டைரக்ட்னு எடுக்க முடியும். அப்ப ராயல்ட்டி வந்து பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்னு கொடுத்துருந்தா தான் அது ட்ரேசபிள். ஓவராலா பர் பீரியடுக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து ட்ரேசபிள் கிடையாது. அப்ப அது ட்ரேசபிள் இல்லை அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அதை டைரக்டா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரேசபிள் இல்லைன்னா டைரக்ட் இல்லை, ட்ரேசபிள்னா டைரக்ட். ஸோ பர் யூனிட் கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல எடுத்துக்கோங்க. ஓவராலா கொடுத்துருந்தாங்கன்னா எதுல எடுத்துக்கணும், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல எடுத்துக்கணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து என்னன்னா மோல்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களே ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்றீங்கன்னா அந்த கால்குலேட்டரோட அந்த அவுட்புட் பார்த்தீங்க அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மோல்டுல தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கால்குலேட்டர் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு டிசைனுக்கு தனித்தனியா மோல்டு வச்சிருப்பாங்க. ஒரு மோல்டு எடுத்தோம்னா அதை இத்தனை யூனிட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கும். ஸோ இட் இஸ் டைரக்ட் தான். ஒரு மோல்டோட காஸ்ட் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கால்குலேட்டருக்கு அவ்வளவு வராது, நார்மலா சொல்றேன். ஸோ ஒரு மோல்டோட காஸ்ட் 10 lakhs வருது. ஒரு மோல்டு பண்ணோம்னா அதை 1 lakh யூனிட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா மோல்டுமே நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும், கம்மியாகும், அது வந்து டேமேஜ் ஆகும். இல்லை அப்படின்னா பிசிக்கல் அப்சலசன்ஸ் வரலாம். பிசிக்கல் அப்சலசன்ஸ் வரும்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் யூனிட்டுக்கு நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோம். எப்படின்னா அதுல இருந்து மேக்சிமம் அவுட்புட் எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறத வச்சு பர் யூனிட் ரேட் எடுக்கிறோம். அது போக வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஜுவல்வன் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டிசைனுக்கும் தனியாக டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு டிசைன் பண்ணும்போதே இதுல இருந்து நான் வந்து ஒரு 10,000 யூனிட் தான் எடுப்பேன். ஏன்னா வந்து பழைய டிசைனே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடும். அப்போ ட்ரெண்டியா அவங்க ஜுவல் கொடுக்கணும் அப்படின்னா புதுசா மோல்டு பண்ணுவாங்க. அப்போ மோல்டு பண்ணும் போதே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு யூனிட்ல இருந்து, ஒரு மோல்டுல இருந்து நான் இத்தனை யூனிட் தான் அவுட்புட் எடுப்பேங்கிறத அவங்க ஆல்ரெடி டிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பர் யூனிட் ரேட்டு எடுத்துக்கணும். இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு இல்லை, பட் சொல்கிறேன், காஸ்ட் ஷீட்டுன்னு வரும்போது நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதர் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ், இதெல்லாமே எங்கே எடுக்கிறோம், நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா பிரைம் காஸ்டோடதுல டைரக்ட் மெட்டீரியல்னா என்ன, மெட்டீரியல் காஸ்ட்ல எதெல்லாம் எடுக்கணும், டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட்னா என்ன, அதில் நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கணும், அடுத்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன வரும், எதெல்லாம் வந்து நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அடுத்து இதுல நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஏன்னா ஃபேக்டரி காஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன வருது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வருது. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரும்போது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், பிரைம் காஸ்ட் கூட எதை ஆட் பண்றீங்க, ஃபேக்டரி ஓவர் ஹெட் ஆட் பண்றீங்க. ஃபேக்டரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட்ஜஸ்ட் பண்றோம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வர்றது என்ன, ஃபேக்டரி காஸ்ட் ஆர் ஒர்க்ஸ் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஃபேக்டரி காஸ்ட் ஆர் ஒர்க்ஸ் காஸ்ட் கூட நீங்க என்னெல்லாம் ஆட் பண்ணணும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட். ஏன்னா இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்ங்கிறது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இங்க ஃபேக்டரி காஸ்ட் கூட நம்ம எதை ஆட் பண்றோங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் அப்படிங்கிறத ஆட் பண்றோம். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ங்கிறதுல எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல். ஏன்னா எல்லா கம்பெனிலையுமே குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு காஃப் சிரப்பை கன்சியூம் பண்ணி 20 குழந்தைங்க இருந்துட்டாங்க. பட் அவங்களோட குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் கரெக்டா இருந்திருந்தாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல ஒருவேளை அவங்க அடல்ட்ரேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல, எதனால அந்த டெத்துங்கிறது நமக்கு தெரியல. மேபி குவாலிட்டி இஷ்யூவா இருந்ததுன்னா அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன்ல அவங்க அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் இஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர். ஸோ அந்த குவாலிட்டியை வந்து நம்ம எதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ல எடுத்துக்கிறோம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட், R&D காஸ்ட்னு சொல்றாங்க. அந்த R&D காஸ்ட் வந்து
ப்ராடக்ட் ரிலேட்டடும் இருக்கு, ப்ராசஸ் ரிலேட்டடும் இருக்கு. இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ப்ராசஸ் ரிலேட்டட் எடுத்துக்கிறோம். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் வித் ப்ரொடக்ஷன். அதாவது ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா வரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்டா இருந்ததுன்னா தட் ஹேஸ் டு பி ஆடட் வித் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? எது ரிலேட்டடா வர்றது? ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா வர்றது. ஏன்னா இங்க வந்து ப்ராடக்ட் காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா R&D ரிலேட்டட் டு ப்ராசஸ் எடுத்துக்கிறோம், ஆஸ் வெல் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் ரிலேட்டட் வித் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிறோம். அது கூட சம்டைம்ஸ் கிரெடிட் ஃபார் ரெக்கவரிஸ். கிரெடிட் ஃபார் ரெக்கவரிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஏதாவது வேஸ்டேஜ் ஆயிருக்கு, அதுல ஏதாவது நம்ம ரெக்கவரி பண்றோம், இல்ல ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ரெக்கவரி பண்றோம் அப்படின்னா கிரெடிட் ஃபார் ரெக்கவரிஸ். அது கூட பிரைமரி பேக்கிங் காஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். பேக்கிங் காஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்? இங்க பிரைமரி பேக்கிங் மட்டும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா வர்றது என்ன? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபேக்டரி காஸ்ட் கூட எதெல்லாம் ஆட் பண்ணிடுறோம்? குவாலிட்டி கண்ட்ரோலு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டு ப்ராசஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் ரிலேட்டட் வித் ப்ரொடக்ஷனு, அண்ட் கிரெடிட் ஃபார் ரெக்கவரிஸ், பேக்கிங் காஸ்ட். பேக்கிங் காஸ்ட்ல பிரைமரி பேக்கிங் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிதிங் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் பட் இட் இஸ் இன்டைரக்ட். எனிதிங் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் பட் இட் இஸ் இன்டைரக்ட் அப்படின்னா மட்டும்தான் எடுப்போம். அப்ப இங்க என்னெல்லாம் ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ். இந்த கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு மெஷினரி நம்ம ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றோம்னா அந்த மெஷினரிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லூப்ரிகன்ட் இல்ல அந்த மெஷினரியோட ஸ்பேர்ஸ், இதெல்லாம் வந்து கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ்ல எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம ஃபேக்டரியில யூஸ் பண்ணக்கூடிய பில்டிங்கு, மெஷினரிஸ், அதோட டெப்ரிசியேஷன். இன்கேஸ் நம்ம ஏதாவது அசட் லீஸுக்கு எடுத்திருந்தோம்னா அந்த லீஸ் ரெண்ட். ஓன் ப்ராப்பர்ட்டியா இருந்ததுன்னா டெப்ரிசியேஷன், லீஸ் ப்ராப்பர்ட்டியா இருந்ததுன்னா லீஸ் ரெண்ட். பிளான்ட் அண்ட் மெஷினரியோட ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் ரிலேட்டட் வித் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ். இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் ரிலேட்டட் வித் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்னா யாரெல்லாம் வருவாங்கன்னா, ஃபேக்டரி சூப்பர்வைசர், ஃபேக்டரி மேனேஜர். ஜென்ரல் மேனேஜர்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல எடுப்போம். அதுவும் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இங்க எடுத்துக்கிறோம். ஸோ ஜென்ரல் மேனேஜர் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அதை எடுத்துக்கிறோம். அதே இங்க வந்து என்னன்னா ஃபேக்டரி மேனேஜர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஃபேக்டரி மேனேஜர் சூப்பர்வைசர் சேலரி வந்து நம்ம எங்க எடுக்கணும்? இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட்ல எடுத்துக்கிறோம். டிராயிங் அண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் இருந்தா அவங்களோட டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். பிளான்ட் அண்ட் மெஷினரியோட இன்சூரன்ஸ், அது போக நம்ம ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்றோம்னா அந்த டூல்ஸோட அமார்டைஸ்ட். மெஷினரிக்கு தான் டெப்ரிசியேஷன் வரும். இந்த டூல்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமார்டைசேஷன் ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துல 1/3 வேல்யூ ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டா டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதோட அமார்டைசேஷன். அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, லைக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்னா இந்த மெஷினரி எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்னு வர்றது டூல் ரூமு, இன்ஜினியரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், பொல்யூஷன் கண்ட்ரோலு, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எங்க வந்துருது? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட்ல வந்துருது. அடுத்து வந்து ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். யூஸ்வலா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணா தான் நமக்கு என்ன வரும்? ஃபேக்டரி காஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸோட ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் வச்சு தான் வந்து நம்ம இங்க ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எடுப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, டோட்டல் அவுட்புட்ல 80% கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா அதை வச்சு தான் நம்ம வேல்யூ பண்ணுவோம். இங்க வந்து நமக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கால்குலேட் பண்றதுக்கு எதுவும் இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்க ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளவு அப்படிங்கிறது. ப்ராசஸ் காஸ்டிங் பார்க்கும்போது தான் பெர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இங்க வந்து அவங்களே ஒர்க் இன் ப்ராக்ரஸோட வேல்யூ கொடுத்துருவாங்க, அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட் சொல்லிட்டோம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் விச் இஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டா இருந்தா அதை வந்து எங்க எடுக்கக்கூடாது? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல எடுக்கக்கூடாது. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல எடுக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபினிஷ்டு கூட்ஸை வேல்யூ பண்ணுவோம். அதனால காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. கிரெடிட் ஃபார் ரெக்கவரிஸ், அது வந்து எதோட ரெக்கவரி? ஸ்கிராப் ஆர் வேஸ்டோட ரெக்கவரி. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெட்டீரியலோட ஸ்கிராப் இருக்கு இல்லையா, அதை வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். அதனாலதான் இங்கே அட்ஜஸ்ட் பண்றோம். மெட்டீரியல்லே அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. எங்க அட்ஜஸ்ட் பண்றோம்? நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல தான் அட்ஜஸ்ட் பண்றோம். பேக்கிங் காஸ்ட் பிரைமரியா இருந்தா இங்க எடுத்துக்கிறோம். இன்கேஸ் ஜாயின் ப்ராடக்ட் பை ப்ராடக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ஜாயின் ப்ராடக்டா இருந்ததுன்னா இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ரெண்டு ஜாயின் ப்ராடக்ட்டுக்கு நடுவுல அப்போர்ஷன் பண்ணுவோம். ஏதாவது ஒரு பேசிஸ், அது வந்து நம்ம ஜாயின் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட்னு ஒரு டாபிக் இருக்கு, அது வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ நார்மலி இங்க வந்த அவுட்புட் இஃப் இட் இஸ் அ ஜாயின் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஜாயின் ப்ராடக்ட்னு வரும்போது
அப்போர்ஷன் பண்ணணும். ஏதாவது ஒரு பேசிஸ், பிசிக்கல் யூனிட் மெத்தடா இருக்கலாம், இல்ல அவுட்புட் மெத்தடா இருக்கலாம், இல்ல ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட், ஏதாவது ஒரு பேசிஸ் அது வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் டாபிக்ல பார்த்துக்கலாம். பை ப்ராடக்டா இருந்ததுன்னா அந்த பை ப்ராடக்டோட ஜாயிண்ட் ப்ராடக்டா இருந்தாதான் காஸ்ட்டை அப்போர்ஷன் பண்ணணும். பை ப்ராடக்டா இருந்ததுன்னா அதோட நெட் ரியலைசபிள் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து இங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல மைனஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? அதாவது ஜாயிண்ட் ப்ராடக்ட்னு வரும்போது அப்போர்ஷன் பண்ணணும். பை ப்ராடக்ட்னா என்ஆர்வி எடுக்கணும். என்ஆர்விங்கிறது என்னன்னா அந்த பை ப்ராடக்டோட சேல் வேல்யூல இருந்து அந்த பை ப்ராடக்டோட செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அந்த செல்லிங் எக்ஸ்பென்சஸை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா வர்றது வந்து என்ன, என்ஆர்வி ஆஃப் த பை ப்ராடக்ட். அந்த என்ஆர்வி ஆஃப் த பை ப்ராடக்ட் எங்க அட்ஜஸ்ட் பண்றோம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல அட்ஜஸ்ட் பண்றோம். அதுவும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல தான் அட்ஜஸ்ட் பண்றோம். பிளஸ் அந்த ஸ்கிராப் ஆர் வேஸ்ட், அதோட வேஸ்ட்னா ரியலைசபிள் வேல்யூ இருக்காது, ஸ்கிராப்னா ரியலைசபிள் வேல்யூ இருக்கும். அந்த ஸ்கிராப்போட ரியலைசபிள் வேல்யூவை எங்க அட்ஜஸ்ட் பண்றோம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வர்றது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து நீங்க காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எடுக்கணும்னா என்னென்ன பண்ணிருக்கணும், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை ஆட் பண்ணிருக்கணும், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை மைனஸ் பண்ணிருக்கணும். அடுத்து வர்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கு என்ன பண்றோம்னா இங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்றோம். இங்க வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ங்கிறது தான் நார்மல் காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மெட். பட் என்ன பண்றோம்னா நம்ம இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் இங்க எடுக்கும்போது ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் மட்டும் தான் அங்க எடுத்திருக்கோம். பட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம எங்க எடுத்துக்கிறோம்னா இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல எடுக்கும்போது என்னென்ன எடுத்துக்கிறோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட், ஜென்ரல், எனிதிங் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷனா இருந்தா எங்க அட்ஜஸ்ட் பண்ணோம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல எடுத்துக்கணும். அதே வந்து ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா எங்க எடுத்துக்கிறோம், செல்லிங் ஓவர் ஹெட் எடுத்துக்கிறோம். செகண்டரி பேக்கிங் காஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். ஸோ செகண்டரி பேக்கிங் காஸ்ட் எங்க எடுக்கிறோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கால்குலேட் பண்ண எடுத்துக்கிறோம். அதே வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட என்ன எடுத்துக்கிறோம், பிரைமரி பேக்கிங் எடுத்துக்கிறோம். டிஃபரன்ஸ் புரியுதா? அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷனா இருந்ததுன்னா எங்க அட்ஜஸ்ட் பண்றோம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல அட்ஜஸ்ட் பண்றோம். அதே அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஜென்ரலா இருந்ததுன்னா எங்க அட்ஜஸ்ட் பண்றோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்றோம். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸையும் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரது வந்து என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்பரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கார்பரேட்டோட ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் லைக் மேனேஜிங் டைரக்டர்ஸோட சேலரியா இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபோட சேலரியா இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸோட ரெண்ட், டாக்ஸ், பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ல வச்சிருக்கக்கூடிய அசட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த அசட்டோட டெப்ரிசியேஷனு, அது இல்லாம லீகல் சார்ஜஸ், ஆடிட் ஃபீஸ், கார்பரேட் ஆஃபீஸோட எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே எங்க வருது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட். திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் இஸ் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட். அடுத்து பாத்தீங்கன்னா செல்லிங் ஓவர் ஹெட். செல்லிங் ஓவர் ஹெட்ல சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேலரி, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன்ஸ், ரெண்ட், டெப்ரிசியேஷன் ரிலேட்டட் டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஏதாவது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அங்க ஏதாவது அவங்க அசட் வச்சிருக்கலாம் இல்லையா. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன அசட் இருக்க முடியும், கம்ப்யூட்டர் கம்பல்சரியா வேணும். அது போக சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனியா வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வச்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து அந்த சேல்ஸ் ரிலேட்டட் அசட்ஸோட டெப்ரிசியேஷனை செல்லிங் ஓவர் ஹெட்ல தான் எடுக்கிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். பட் சில சம்ல செல்லிங் தனியா டிஸ்ட்ரிபியூஷன் தனியா கொடுத்துருப்பாங்க, சிலதுல செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்னா கொடுத்துருப்பாங்க. செல்லிங் ஓவர் ஹெட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, செல்லிங் ஓவர் ஹெட் அப்படிங்கிறது நம்ம வந்து சேல்ஸை ஜென்ரேட் பண்ற வரைக்கும் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ். விச் மீன்ஸ் ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து ஆர்டரை ரிசீவ் பண்ற வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் செல்லிங் ஓவர் ஹெட்ல வரும். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு அந்த கமாடிட்டியை டெலிவரி கொடுக்கறதுக்காக நம்ம பண்ற எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ல வரும். அந்த டிரான்ஸ்போர்டேஷனு, டெலிவரி வேன் ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த டெலிவரி வேனோட எக்ஸ்பென்சஸ் அது எல்லாமே. எகைன் இப்போ அப்படியே பாருங்க ஃபார்மேட்டை, கிளியரா புரியுதா பாருங்க, எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபிட் பண்ணோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டா, அதுல என்ன பண்ணோம், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஆட் பண்ணோம், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலை மைனஸ் பண்ணோமா. டைரக்ட் எம்ப்ளாயி ஆர் லேபர் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மூணையும் ஆட் பண்ணா பிரைம் காஸ்ட் வந்துருச்சா. அது கூட ஃபேக்டரி ஓவர் ஹெட் ஆட் பண்றோம், கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பட் அதை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஸோ நீங்க ஃபேக்டரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணிட்டு அது கூடவே ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸையும் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸையும் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா வரது ஃபேக்டரி காஸ்ட். அது கூட குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷனு, கிரெடிட் ஃபார் ரெக்கவரிஸ் மைனஸ் பண்றோம், பிரைமரி பேக்கிங் ஆட் பண்றோம். நான் காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் எழுதும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் மட்டும் போட்டிருக்கேன். கரெக்டா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் மட்டும் போட்டிருக்கேன், அதையவே அவங்க டீடைல் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு
ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக்கு அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா வர்றது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கூட என்னெல்லாம் ஆட் பண்றோம்? அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ரிலேட்டட் டு ஜென்ரல், மார்க்கெட்டிங் ஓவர் ஹெட், செல்லிங் ஓவர் ஹெட், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சீமாவோட அஃபீஷியல் டெர்மினாலஜியில அவங்க வந்து மார்க்கெட்டிங் ஓவர் ஹெட் தனியா, செல்லிங் ஓவர் ஹெட் தனியா கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஜென்ரலா காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது செல்லிங் ஓவர் ஹெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்நார்மல் காஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணணும்? அப்நார்மல் காஸ்ட் அப்படிங்கிறது வேர் இட் இஸ் மெட்டீரியல் அண்ட் குவான்டிஃபைபிள்னு வச்சுக்கோங்க. அது வந்து இட் டஸ் நாட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். எப்பவுமே அப்நார்மல் லாஸ் வந்ததுன்னா அந்த அப்நார்மல் லாஸ் அமௌண்ட்டை டைரக்டா நம்ம காஸ்டிங் பிஎன்எல்ல தான் டெபிட் பண்ணணும். இங்க நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்நார்மல் காஸ்ட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட். இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஏன்னா அப்நார்மல் அப்படின்னாலே நீங்க உங்களோட மிஸ்மேனேஜ்மெண்ட்னாலேயோ அல்லது ஒரு டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நடந்தது அப்படிங்கிறது, அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நடந்தது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இன்க்ளூட் பண்ண கூடாது. இன்கேஸ் சப்சிடி, கிராண்ட், இன்சென்டிவ்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க, ரா மெட்டீரியலுக்கு சப்சிடி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல இங்க வந்து எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், பவர் எக்ஸ்பென்சஸ் எங்க எடுப்போம்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல எடுத்துக்கோமா? பவர்ங்கிறது ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா வரும். ஸோ பவர் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல எடுக்கும். அப்ப டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல எடுக்கும்போது அதை வந்து டைரக்ட்லயும் எடுக்கலாம் இஃப் வி கேன் ஐடென்டிஃபை இட் ஆஸ் பெர் யூனிட். அதர்வைஸ் வி ஹாவ் டு இன்க்ளூட் இட் அட் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல எடுத்துக்கோம் பவர். அப்படி எடுக்கும்போது நிறைய கம்பெனிஸ்க்கு, ஃபேக்டரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு சப்சிடி கிடைக்கும். நம்ம பில்லு கட்டிட்டு கிராண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம், இல்லை சப்சிடி ரிசீவ் பண்ணலாம். அந்த சப்சிடி அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும். பெனால்டி, ஃபைனு, டேமேஜ், டெமரேஜ் இதெல்லாம் வந்து உங்களோட அசால்ட்டுனால வர்றது. நீங்க இரஸ்பான்சிபிளா இருந்ததுனாலயோ அல்லது ஏதாவது ஒரு சைடு மேனேஜ்மெண்ட்டோட டிஃபெக்ட்னாலயோ டிஃபால்ட்னாலயோ வர்றது. அதை வந்து நம்ம பார்ட் ஆஃப் காஸ்டா எடுத்துக்க கூடாது. இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் ஃபினான்ஸ் காஸ்ட், இன்ட்ரெஸ்டோ இன்சிடென்டல் காஸ்டோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது பியூர்லி ஃபினான்ஸ் காஸ்ட். ஸோ பியூர்லி ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்னு வரும்போது இட் டஸ் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட். பட் ஃபினான்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸ் சம்டைம்ஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸா எடுத்துக்கலாங்கிறாங்க. பட் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ். ஏன்னா நம்ம ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் போடும்போதுமே இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் காஸ்ட்டை வந்து பியூர்லி ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஒரு பேசிஸ்ல தான் எடுத்துக்குவோம். அன்லஸ் அதர்வைஸ் நமக்கு சம்பள ஏதாவது அவங்க கொடுத்துருக்காங்க, இட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வேணா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மெஷினரி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மெஷினரி லோன் போட்டு எடுத்திருக்காங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. தட் மெஷினரி பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதோட டெப்ரிசியேஷன் இங்கே கிளைம் பண்றோம். ஸோ ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன்ல சம்பளம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுவும் எங்க இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கு மேலே இன்க்ளூட் பண்ணுவோம். பட் ஜென்ரலி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட். அடுத்து காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுல என்ன அட்வான்டேஜஸ்? இதுல மெயின் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு ஓவரால் காஸ்ட் தெரிஞ்சிடும். கிளாசிஃபை பண்றோம் எக்ஸ்பென்சஸை. அப்ப எக்ஸ்பென்சஸை கிளாசிஃபை பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போதே அதுல எதெல்லாம் அவாய்டபிள் காஸ்ட், எதெல்லாம் அன்அவாய்டபிள் காஸ்ட், ப்ரீவியஸ் பீரியட்ல என்ன நடந்திருக்கு, எது ஜாஸ்தியா இருக்கு, எது கம்மியா இருக்கு, எப்பவுமே ஒரு விஷயத்த மெஷர் பண்ணும் போதே நம்மளால ஈஸியா வந்து எவாலுவேட் பண்ண முடியும். அப்ப எவாலுவேட் பண்ணும்போது இப்ப நமக்கு வந்து ப்ரீவியஸ் பீரியடை விட கரண்ட் பீரியட்ல காஸ்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ரீசன்னால ஜாஸ்தியா இருக்கு? எம்ப்ளாயி காஸ்டால அதிகமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்க வந்து நம்ம அப்நார்மல் காஸ்ட்டை எடுக்கிறதே இல்லை. அப்நார்மல் காஸ்ட்டை டைரக்டா காஸ்டிங் பிஎன்எல்ல டெபிட் பண்ணிடுறோம். ஸோ இங்க என்ன ரீசன்னால அது வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காஸ்ட் ஷீட் வந்து பெட்டரா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மெயினா பாத்தீங்கன்னா காஸ்ட் கம்பேரிஷனு, பர் யூனிட் ரேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம காஸ்ட் எஸ்டிமேட், நம்ம என்ன சொன்னோம், ஜாப் காஸ்டிங் எல்லாம் போடும்போது சிம்பிள் காஸ்ட் ஷீட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்பிள் காஸ்ட் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம எஸ்டிமேட் கொடுப்போம். இப்போ யாராவது இப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்களே வந்து ஒரு 2 வீலர் ஷோரூம்ல போயிட்டு எவ்வளவு ஆகுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பார்ட் எல்லாம் மாத்தணுங்க, இந்த பார்ட் மாத்துறதுக்கு இவ்வளவு லேபர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டை லேபரை மட்டுமா உங்கள்கிட்ட வாங்குவாங்க. அது கூடவே வந்து ஜென்ரல் சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு ஒன்று வாங்குவாங்க. தட் இஸ் நத்திங் பட் ஓவர் ஹெட். அதையும் சேர்த்து உங்ககிட்ட ஒரு ப்ரைசிங் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எஸ்டிமேட் கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த காஸ்ட் ஷீட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். அடுத்து செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன் அடிஷன் டு தட் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். காஸ்ட் ரிடக்ஷனுக்கு இது யூஸ் பண்ண முடியாது, பட் காஸ்ட் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
காஸ்ட் ஷீட்டோட கான்செப்ட் இவ்வளவுதான். எதை எங்கெங்க எடுக்கணும், மெயினா உங்களுக்கு தெரிய வேண்டியது காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபார்மட் இஸ் வெரி சிம்பிள். பட் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எதை எங்க கிளாசிஃபை பண்ணணும். ஸோ அப்போ அந்த கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளாசிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டோட தியரியை ஒழுங்கா படிச்சிருக்கணும். கரெக்டா? இன்னொன்று, இதோட தியரியும் நீங்க படிக்காம கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஜென்ரலா என்ன பண்ணிடுவோம், இப்போ நான் போட்டிருக்க ஃபார்மேட்டை மட்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன், இப்போ சம்ல வந்து அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணல, வெறுமனே அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்னு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை எங்க எடுத்துக்கலாம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல எடுத்துக்குவோம். அதே வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ரிலேட்டட் டு ஃபேக்டரின்னு ஸ்பெசிஃபை பண்ணாங்கன்னா தட் ஹேஸ் டு பி ஃபார்ம் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தானே? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல அவ்வளோதான்ப்பா, கான்செப்ட் முடிஞ்சது. இனி அடுத்து சம்பாதி. ஸோ ரா மெட்டீரியல் வந்து டைரக்ட் மெட்டீரியலாக எடுத்துக்கிறோம், டைரக்ட் வேஜஸ் வந்து எம்ப்ளாயி காஸ்ட்ல எடுத்துக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா பிரைம் காஸ்ட். இந்த சம்ல டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கல. மெஷின் ஹாஸ் ஒர்க்டு ஹவர்ஸ் 10,000 ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேட் வந்து 8 rupees. அப்போ 10,000 into 8 போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 80,000 rupees வந்து எதில் எடுத்துக்கலாம், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ல எடுத்துக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஜென்ரல்னு கொடுக்கும்போது நம்ம எதில் எடுக்க முடியாது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல எடுக்க முடியாது, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல தான் எடுக்கணும். செல்லிங் ஓவர் ஹெட் ஒரு யூனிட்டுக்கு 5 rupees கொடுத்துட்டாங்க, யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு 4,000, பட் யூனிட்ஸ் சோல்டு வந்து 3,600 தான். அப்போ செல்லிங் ஓவர் ஹெட் நீங்கள் எதுக்கு தான் எடுத்துக்கணும், யூனிட்ஸ் சோல்டுக்கு தான் எடுத்துக்கணும். அப்போ 3,600 into 5 கொடுங்க, எவ்வளோ வருது, 18,000 வந்து நம்ம எதில் எடுத்துக்கலாம், செல்லிங் ஓவர் ஹெட்ல எடுத்துக்கலாமா? ஓகே, செல்லிங் ப்ரைஸ் வந்து 125 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சம்ல வந்து சேல்ஸ் வேல்யூ கொடுத்தாச்சு, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸும் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஏன்னா வந்து இங்கே யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு 4,000, யூனிட்ஸ் சோல்டு வந்து 3,600. கரெக்டா? அப்போ 400 யூனிட்ஸ் வந்து க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கு, ஓப்பனிங் ஸ்டாக் அவங்க கொடுக்கல, அதனால நீங்க க்ளோசிங் ஸ்டாக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து 400 யூனிட்ஸோட காஸ்ட்டை மட்டும் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு ஸ்டாக்னு எடுத்துட்டு அது கூட என்ன பண்ணிக்கணும், நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்ணிக்கணும். கிளியரா? அப்போ இங்கே ஃபார்மேட் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ரா மெட்டீரியல்ஸ் வந்து 1,80,000. அப்போ டோட்டலாக ப்ரொடியூஸ் பண்ணது எத்தனை யூனிட், 4,000 யூனிட்ஸா? அப்போ 1,80,000 டிவைடட் பை 4,000 போட்டிங்கன்னா 45 வந்துருதா? அடுத்து டைரக்ட் வேஜஸ் வந்து 90,000 rupees கொடுத்துருக்காங்களா, டிவைடட் பை 4,000 போட்டிங்கன்னா 2250. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் என்ன பண்ணியிருக்காங்க, 10,000 மெஷின் ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்களா, பர் ஹவருக்கு 8 rupeesனா 80,000, டிவைடட் பை 4,000 போட்டிங்கன்னா பர் யூனிட்டுக்கு 20 வந்துருச்சா? அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குங்க, 400 யூனிட்ஸ். யூஸ்வலாக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணோம், க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணோம். இந்த சம்ல அவங்க ஓப்பனிங் ஸ்டாக் கொடுக்கல, அதனால க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ், எப்பவுமே ஃபினிஷ்டு குட்ஸ் எதில் வேல்யூ பண்ணணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல வேல்யூ பண்ணணும். அப்போ 400 யூனிட்ஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு, அதோட வேல்யூ மைனஸ் பண்ணிடுறோம். அடுத்து வர்றது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அப்போ 3,15,000 வருது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஜென்ரல் அவங்களே டைரக்ட் இன்ஃபர்மேஷனா 35,000 கொடுத்துட்டாங்க, அதை எடுத்துக்கிறோம். செல்லிங் ஓவர் ஹெட் வந்து 3,600 யூனிட்ஸ் எதை வச்சு எடுத்திருக்கோம், சேல் பண்ண யூனிட்டுக்கு மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ 3,600 யூனிட்ஸ் இன்டூ 5, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வந்துருதுங்க, 18,000 பர் யூனிட் 5. அப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது 3,68,000. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஷீட்டுன்னு மட்டும் கேட்குறாங்கன்னா நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கூட ப்ராஃபிட் ஆட் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் போட்டுடலாம். பட் இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கதே காஸ்ட் பர் யூனிட்டும் ப்ராஃபிட் ஃபார் த மந்த்தும் தனியாக கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் ஃபார் த மந்த் கேட்டிருக்கிறதுனால நீங்கள் தனியாக இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு போடணும். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு 3,68,000. அப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் போடும்போது சேல் வேல்யூ எடுத்துக்கிறோம். சேல் பண்ண யூனிட் வந்து 3,600 யூனிட், செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து 125. அப்போ 3,600 into 125 போட்டிங்கன்னா 4,50,000 rupees. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் மேலே இருக்க ஷீட்ல இருந்து எடுத்து எழுதணும்னா 3,68,000. ஸோ த ப்ராஃபிட் இஸ் 82,000. அப்போ ப்ராஃபிட் பர் யூனிட் போட்டிங்க அப்படின்னா 82,000 டிவைடட் பை 3,600 எவ்வளோ வருது, 22.78. அது வந்து ப்ராஃபிட் பர் யூனிட். அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ சிம்பிள் காஸ்ட் ஷீட்டு, காம்ப்ரஹென்சிவ் காஸ்ட் ஷீட்னு சொல்ல முடியாது.
ஏன்னா அவங்க டீட்டெயில்டு எதுவுமே இல்லை, எல்லாமே டைரக்டா கொடுத்துட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்மேட் புரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய மெத்தடு. இதை வந்து எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துறாதீங்க. ஓகேவா? அடுத்த சம் அது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். இட் இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட் அப்படிங்கிறது. காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கொடுத்துட்டாங்களா? ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணிடணும், ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கால்குலேட் பண்ணணும். அப்போ ரா மெட்டீரியல் கன்சியூம்டுக்கு இங்கே என்ன பண்ணிட்டாங்க, பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் 4,80,000 கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 60,000 4,80,000 கூட 60,000 ஆட் பண்ணுங்க, 50,000 மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா ரா மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளோ வருது, 4,90,000 ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. கரெக்டா? 4,90,000 ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. அடுத்து என்ன போடணும், நம்ம டைரக்ட் வேஜஸ் போடணும். டைரக்ட் வேஜஸ்ல வேஜஸ் பெய்டு 2,40,000 கொடுத்துட்டாங்க. வேஜஸ்ல ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பாத்துருங்க. இங்க வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கொடுக்கல. அப்ப டைரக்ட் வேஜஸ் ஆட் பண்ணிக்கலாமா? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு இங்க எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஸோ இன் திஸ் கேஸ் த பிரைம் காஸ்ட் கம்பரைசஸ் ஒன்லி ரா மெட்டீரியல் கன்சியூம்டு அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணா பிரைம் காஸ்ட் வந்துருது. அப்ப பிரைம் காஸ்ட் கூட ஃபேக்டரி ஓவர் ஹெட் டைரக்ட் இன்ஃபர்மேஷனா கொடுத்துட்டாங்க. அதை ஆட் பண்ணீங்கன்னா வர்றது ஃபேக்டரி காஸ்ட். அது கூட ஆடு ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வரது என்ன, ஃபேக்டரி காஸ்ட். ஃபேக்டரி காஸ்ட் கூட என்ன பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணீங்கன்னா வர்றது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்ணீங்கன்னா வர்றது காஸ்ட் ஆஃப். டைரக்டா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா இங்க ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா வர்றது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கூட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்ணீங்கன்னா வர்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கும் பேலன்சிங் ஃபிகர் வந்து ப்ராஃபிட்னு எடுக்கணும். பட் இந்த சம்ல அவங்க தனித்தனியா இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ரா மெட்டீரியல் கன்சியூம்டு தனியா கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எக்ஸாம்ல கொஸ்டின் தனித்தனியா கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டெப் மார்க் உண்டு. அப்ப ரா மெட்டீரியல் கன்சியூம்டு நீங்க கரெக்டா, நார்மலாவே காஸ்ட் ஷீட்டுக்கு ஸ்டெப் மார்க் உண்டு. ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கரெக்டா கால்குலேட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு தனியா மார்க் உண்டு. பட் இந்த மாதிரி அவங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்கும் போது நீங்க கண்டிப்பா அதை தனியா நீங்க இது பண்ணி டினோட் பண்ணியிருக்கணும். ரா மெட்டீரியல் கன்சியூம்டு இவ்வளவு, பிரைம் காஸ்ட் இவ்வளவு, ஃபேக்டரி காஸ்ட் இவ்வளவு, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு இவ்வளவு அண்ட் நெட் ப்ராஃபிட் இவ்வளவுங்கிறத நீங்க ஃபைனல் ஆன்சரா நீங்க கொடுத்துருக்கணும். அப்ப இங்க ரா மெட்டீரியல் கன்சியூம்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக்கா மைனஸ் பண்ணிட்டோம். வரது ரா மெட்டீரியல் கன்சியூம்டு, டைரக்ட் வேஜஸ் ஆட் பண்ணிட்டா வரது பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட் கூட ஃபேக்டரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணிட்டோம், ஒர்க்ஸ் காஸ்ட். ஆக்சுவலா இது வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம், போடாதீங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க மேல ஒர்க்ஸ் காஸ்ட்னு கொடுத்து கீழே ஃபேக்டரி காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்படி மென்ஷன் பண்ணக்கூடாது. ஃபேக்டரி காஸ்ட்டும் ஒர்க்ஸ் காஸ்ட்டும் ஒண்ணுதான். ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க போடணும்னா கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்ட்னு போடணும். பட் அதை அவாய்ட் பண்ணிருங்க, போட தேவையில்லை. ஏன்னா சம்டைம்ஸ் அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். இங்க ஒர்க்ஸ் காஸ்ட்னு போட்டிருக்காங்க, அது போடக்கூடாது. அது கூட என்ன பண்ணிடுறோம், ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணா வர்றது ஃபேக்டரி காஸ்ட். ஃபேக்டரி காஸ்ட் கூட ஏன் இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்றோம், ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால அதை எங்க ஆட் பண்றோம், நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் எடுத்துட்டோம். இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆட் பண்ணியாச்சு, க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிட்டா வரது என்ன, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. அப்ப அந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்ணிடுறீங்க. இங்க வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கல. ஒரு வேலை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த குவாலிட்டி காஸ்ட் அதெல்லாமே ஆட் பண்ணணும். கரெக்டா? அது கூட எதுவும் ஆட் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் டு நான் ஈக்விட்டி ஃபண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸ் ரிலேட்டட் டு நான் ஈக்விட்டி ஃபண்டுன்னா ஆட் பண்ணணும். ஈக்விட்டி ஃபண்டுன்னு கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணக்கூடாது. வெறுமனே இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸ்ன்னு கொடுத்தாலும் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க காஸ்ட் ஷீட்ல கன்சிடர் பண்ணலைன்னா நீங்க கீழே வந்து நோட்டு கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸ் வேர் நாட் கன்சிடர்ட் பிகாஸ் இட் இஸ் பியூர்லி ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு போடணும். ஓகேவா? அவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்க, நீங்க அதை அப்நார்மல் லாஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை எடுத்துக்கல. அப்ப நீங்க கீழே நோட்ல என்ன எழுதணும், அப்நார்மல் காஸ்ட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட் அப்படின்னு கீழே நோட்டு கம்பல்சரியா எழுதணும். நோட்டுக்கு மார்க் தனியா உண்டு. ஸோ இங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கூட சேல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா வர்றது நெட் ப்ராஃபிட் இஸ் அ பேலன்சிங் ஃபிகர். நெட் ப்ராஃபிட் இஸ் அ
பேலன்சிங் ஃபிகர். அவ்வளவுதான். மோரார்லெஸ் எக்ஸாம்ல இவ்வளவு சிம்பிளா தான் கேட்குறாங்க. செகண்ட் சம் மாடல்ல தான் வருது. பட் சம்டைம்ஸ் 1 or 2 அட்ஜஸ்ட்மெண்ட் எக்ஸ்ட்ராவா கொடுக்கலாம். இங்க மெயினா என்னன்னா அந்த ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம் இல்லையா, நம்ம தியரி பார்க்கும்போது சொன்னோம் இல்லையா, எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாது. இப்ப பிரைமரி பேக்கிங்னா எங்க எடுக்கணும், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல எடுக்கணும். அதே வந்து செகண்டரி பேக்கிங்னா எங்க எடுக்கணும், அந்த மாதிரி மாத்திக்கிறோம். ஆக்சுவலா பிரைமரி பேக்கிங்கை வந்து சில இடங்கள்ல ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல எடுத்திருக்கோம், சில இடங்கள்ல அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட எடுத்திருக்கோம். அடுத்து 3வது சம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் எது எங்க வரும் அப்படின்னு. ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. இங்க ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு சம் எடுத்தோடனே நீங்க என்ன பண்ணிடுங்க, ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ரா மெட்டீரியல் டைரக்ட் மெட்டீரியல்னு எடுத்துக்கலாம். பட் இந்த சம்ல வந்து கீழே ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் கூட ஆடு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். அப்ப இங்க ரா மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 crore இல்ல 1 crore, 10 crore. அப்ப 10 crore கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 crore கூட நீங்க ஓப்பனிங் எவ்வளவு இருக்குங்க, 18 lakhs ஆட் பண்ணுங்க, க்ளோசிங் ஸ்டாக் 9,60,000 மைனஸ் பண்ணிருங்க. அப்ப என்ன இருக்கு, அது கூட வேற என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம, ஃப்ரைட் இன்வார்டு கேரேஜ் இன்வார்டு ஏதாவது இருக்கா பாருங்க. ஆக்சுவலா இது என்ன பண்ணுவோம்னா இப்படி நம்ம ஒன்னொன்னா போய் பார்த்துட்டு வர முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, அந்த காஸ்ட் ஷீட்டை வச்சு எது எங்க வரும்னு அப்படியே மார்க் பண்ணிட்டே வந்துருங்க. மார்க் பண்ணிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் காஸ்ட் ஷீட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் வந்து நம்ம எங்க எடுப்போம், ரா மெட்டீரியல் கன்சியூம்டில் எடுப்போம். ஜிஎஸ்டி பெய்ட் ஆன் த எபவ் அது வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம், ஏன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்கு. அடுத்து ஃப்ரைட் இன்வார்டு இருக்கு. ஃப்ரைட் இன்வார்டு எங்க எடுத்துக்குவோம், எது கூட அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதை ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணுவோம். வேஜஸ் பெய்டு டு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அது எங்க வந்துடும், எம்ப்ளாயி காஸ்ட்ல வந்துடும். அடுத்து கான்ட்ரிபியூஷன் மேடு டுவார்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐஎஸ் அதுவும் எங்க வரும், நமக்கு எம்ப்ளாயி காஸ்ட்ல வரும். ப்ரொடக்ஷன் போனஸ் பெய்டு டு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அது ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறதுனால போனஸும் எதுல தான் வரும், எம்ப்ளாயி காஸ்ட்ல தான் வரும். ராயல்டி பெய்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ராயல்ட்டியா இருந்ததுன்னா நம்ம எங்க எடுத்துக்கலாம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸா ஃபேக்டரி ஓவர்ஹெட். ஃபேக்டரி ஓகே. அமௌண்ட் பெய்டு ஃபார் பவர் அண்ட் ஃபியூயல் ஃபேக்டரி ஓவர்ஹெட்டா டைரக்ட் எக்ஸ்பென்ஸா, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல தான் அவங்க கொடுத்துருக்காங்களா. ஓகே, நம்ம படிக்கும் போதுமே எதுல எடுத்தோம், தியரி வந்து இங்க சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ராயல்டி பெய்டு ஃபார் ப்ரொடக்ஷன், அமௌண்ட் பெய்டு ஃபார் பவர் அண்ட் ஃபியூயல், அமார்டைஸ்டு காஸ்ட் ஆஃப் மோல்ட் அண்ட் பேட்டர்னு, ஜாப் சார்ஜஸ் பெய்டு டு ஜாப் ஒர்க்கர்ஸ். அடுத்து என்ன வருது, ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் கன்சியூம்டு, depreciation on factory building, depreciation on plant and machinery related repairs and maintenance, insurance premium paid for plant and machinery, insurance premium paid for factory building, insurance premium paid for stock of raw materials, salary paid to supervisors, expenses paid for pollution control and engineering. இது எல்லாமே எதுல எடுத்திருக்காங்க, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல எடுத்திருக்காங்க. அப்ப இங்க டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல பவர் அண்ட் ஃபியூயல் எடுத்திருக்காங்க. பட் நார்மலி நம்ம பவர் அண்ட் ஃபியூயல் எதுல தான் எடுக்கணும், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல தான் எடுக்கணும். அர்னவ் இன்ஸ்பேட் உத்யோக் லிமிடெட் as the following expenditures for the year ended 31st March 2023. இதுல நான் வந்து நம்ம ஆல்ரெடி தியரி பார்த்துட்டோம். ஸோ நான் ஐட்டம் சொல்றேன், எதுக்கு கீழே வரும் அப்படிங்கறது மட்டும் சொல்லுங்க, கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது சொல்லிருங்க. ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு 10 crore அது வந்து எங்க வந்துடும், நமக்கு ரா மெட்டீரியல் கன்சியூம்டுல வந்துடும். ஸோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு எங்க வருது, ரா மெட்டீரியல் கன்சியூம்டா, ஆர்எம்சி போட்டுக்கலாமா,
ஜிஎஸ்டி பெய்டு ஆன் தி எபவ் பர்ச்சேஸ், அதை வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே எடுத்துக்க வேண்டாம். ஃப்ரைட் இன்வார்டு ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கூட ஆட் பண்ணிக்கணும். வேஜஸ் பெய்டு எம்ப்ளாயி காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் மேடு டுவார்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐஎஸ் எம்ப்ளாயி காஸ்ட். ப்ரொடக்ஷன் போனஸ் பெய்டு டு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், அது ப்ரொடக்ஷன் போனஸ்ங்கிறதுனால எம்ப்ளாயி காஸ்ட்ல எடுத்துக்கிறோம். ராயல்டி பெய்டு ஃபார் ப்ரொடக்ஷன், ஆக்சுவலா இது வந்து நம்ம எங்க எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர் யூனிட் பேசிஸ்ல கொடுக்கல அப்படின்னாலே அது ட்ரேசபிள் இல்லை. ட்ரேசபிள் இல்லை அப்படின்னு வந்தாலே ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல தான் எடுக்கணும். பட் இங்க வந்து ராயல்டி பெய்டு ஃபார் ப்ரொடக்ஷனை அவங்க முன்னாடி தியரியில கொடுக்கும்போது லிஸ்ட் அவுட் பண்ணும்போதே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ராயல்டி ஃபார் ப்ரொடக்ஷன் அதில் எடுக்க சொல்லி இருக்கிறதுனால நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல எடுத்துக்கிறோம். அடுத்து அமௌண்ட் பெய்டு ஃபார் பவர் அண்ட் ஃபியூயல், அதுவுமே ட்ரேசபிள் கிடையாது. ஏன்னா நார்மலா நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல எடுக்கணும்னா அது ட்ரேசபிளா இருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும். பட் காஸ்ட் ஷீட் ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போதே அவங்க வந்து இதை டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல எடுக்க சொல்லி இருக்கிறதுனால பவர் அண்ட் ஃபியூயலை எதுல எடுத்துக்கிறோம், நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல எடுத்துக்கிறோம். அடுத்தது சொல்லுங்க, அமௌண்ட் பெய்டு ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் மோல்ட் அண்ட் பேட்டர்னு, அதுல சொல்லும் போதே என்ன சொல்லிட்டாங்கன்னா லைஃப் இஸ் ஈக்குவலன் டு 2 years ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அமார்டைசேஷன் தான் பண்ணணும். அமார்டைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா 8,96,000 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது, 4,48,000. எதுக்கு கீழே எடுக்கணும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதுவுமே நம்ம வந்து நார்மலி ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல தான் எடுக்கணும். பட் இங்க வந்து அவங்க டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு கீழே அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாலே நம்ம வந்து பேசிக்கா பார்க்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் இட் இஸ் ட்ரேசபிள் வித் ரெஸ்பெக்ட் டு அவுட்புட் அப்படின்னா தான் நம்ம எடுக்கணும். பட் இங்க ஏன் அதை வந்து அவங்க டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நார்மல் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கலாம். நார்மல் ப்ரொடக்ஷன்னா எவ்ரி இயர் அவங்க வந்து ஒரே அவுட்புட் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிஸ்ல இருந்ததுன்னா அந்த நார்மல் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணும்போது வி கேன் டேக் பர் யூனிட் டீடைல்ஸ். அப்ப பர் யூனிட் டீடைல்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு வரும்போது நம்ம அதை டைரக்ட் எக்ஸ்பென்சஸா எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் வாட் இஸ் த அசம்ஷன் இஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து நார்மல் ப்ரொடக்ஷன் அவுட்புட்டு, அதனால அவங்களால பர் யூனிட்டை ட்ரேஸ் பண்ண முடியுங்கிறதுனால அதை டைரக்ட் எக்ஸ்பென்சஸா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ராயல்டி பெய்டு ஃபார் ப்ரொடக்ஷன் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அமௌண்ட் பெய்டு ஃபார் பவர் அண்ட் ஃபியூயல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அமௌண்ட் பெய்டு ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் மோல்ட் அண்ட் பேட்டர்னை அப்படியே போட முடியாது, லைஃப் 2 years கொடுத்துருக்கிறதுனால அமார்டைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்து ஜாப் சார்ஜஸ் பெய்டு டு ஜாப் ஒர்க்கர்ஸ், அது எதுல வரும், ஜாப் ஒர்க் எக்ஸ்பென்சஸ், ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் கன்சியூம்டு, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், depreciation on factory building, factory overhead, office building, administration overhead, plant and machinery, factory overhead, delivery vehicles, distribution overhead. இந்த சம்ல distribution overhead தனியா கேட்டிருக்கிறதுனால distribution overhead தனியா போட்டுக்கிறோம். So depreciation on factory building, factory overhead, office building, administration overhead, plant and machinery, factory overhead, delivery vehicles, distribution overhead. So நார்மலா வந்து அது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்னா ட்ரீட் பண்ணோம்னா அதிலே போட்டுக்கலாம். salary paid to supervisors, factory overhead. repairs and maintenance la plant and machinery, factory overhead. sales office building, selling and distribution, இங்க sales மட்டும் போட்டுக்கிறோம். vehicles used by directors, administration. Insurance premium paid for plant and machinery, factory overhead. Factory building, factory overhead. Stock of raw material and work in progress, factory overhead. இது finished goods கொடுக்கல, ஸோ ரா மெட்டீரியல் அண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு கொடுத்துருக்கிறதுனால அது எதில் எடுத்துக்கிறோம், நம்ம ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல எடுத்துக்கிறோம். எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல் செக். குவாலிட்டி கண்ட்ரோல் எதுக்கு மேலே எடுத்துக்கணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு மேலே. ஸோ அப்போ இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். salary paid to quality control staff, cost of production. research and development cost paid for improvement in production process. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டு ப்ராசஸ்னா எங்க எடுக்கணும், காஸ்ட் ஆஃப். ஓகே. எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபேக்டரி ஒர்க், ஃபேக்டரி ஓவர்ஹெட். salary paid to functional managers la production control factory overhead,
finance and accounts, administrative overhead, sales and marketing, selling overhead. Salary paid to general manager, administration overhead. Packing cost paid, primary packing, redistribution, 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 distribution overhead la varuma, selling overhead la varuma. Distribution overhead. Interest and finance charges நான் ஈக்விட்டி ஃபண்டுங்கிறதுனால இங்க எடுத்துக்கணும். எதுல எடுத்துக்கிறோம்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல எடுக்கணும். fee paid to auditors, fee paid to auditors, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு மேல காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல தானே இன்க்ளூட் பண்ணுவோம். legal advisors, fee paid to independent directors, performance bonus paid to sales staff, selling overhead, opening stock closing stock adjustment already பண்ணியாச்சு. கீழே வந்து amount realized by selling of scrap and waste generated during manufacturing process வந்து 86,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 86,000 எதில் அட்ஜஸ்ட் பண்ணணும்? நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல மைனஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கீழே ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? மெட்டீரியல் கன்சியூம்ட் எடுத்திருக்காங்களா? ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு கூட ஃப்ரைட் இன்வார்டு ஆட் பண்ணியாச்சு. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் மைனஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட்ல என்னெல்லாம் வந்திருக்கு? வேஜஸ் பெய்டு டு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், கான்ட்ரிபியூஷன் மேடு டுவார்ட்ஸ் எம்ப்ளாயீஸ், ப்ரொடக்ஷன் போனஸ் பெய்டு டு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல என்னென்ன வந்திருக்கு? ராயல்டி பெய்டு ஃபார் ப்ரொடக்ஷன், அமௌண்ட் பெய்டு ஃபார் பவர் அண்ட் ஃபியூல், அமார்டைஸ்டு காஸ்ட் ஆஃப் மோல்ட் அண்ட் பேட்டர்ன், ஜாப் சார்ஜஸ் பெய்டு டு ஜாப் ஒர்க்கர்ஸ். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்க? ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் கன்சியூம்டு, depreciation on factory building, depreciation on plant and machinery, repairs and maintenance paid for plant and machinery, insurance premium paid for plant and machinery, insurance premium paid for factory building, insurance premium paid for stock of raw material. அது கூட opening work in salary paid to supervisors, expenses paid for pollution control, அதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா வர்றது gross factory cost. ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா வருது ஃபேக்டரி காஸ்ட். குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட், அதில் எக்ஸ்பென்சஸ் ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல், சேலரி பெய்டு டு குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாஃப் ஆட் பண்ணிடுறோம். R&D ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷனு, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ரிலேட்டட் டு ஃபேக்டரி அண்ட் சேலரி பெய்டு டு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் மேனேஜர். அதில் ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் த ஸ்கிராப் அண்ட் வேஸ்ட் மைனஸ் பண்ணிடுறோம். பிரைமரி பேக்கிங் காஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் தான். அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன், அதனால ஆட் பண்ணியிருக்கோம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸையும் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸையும் மைனஸ் பண்ணிட்டா வர்றது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. கீழே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் ஜென்ரல், டெப்ரிசியேஷன் ஆன் ஆஃபீஸ் பில்டிங், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபார் வெஹிக்கிள்ஸ் யூஸ்டு பை டைரக்டர்ஸ். ஆக்சுவலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வெஹிக்கிளாக இருந்ததுன்னா செல்லிங் ஓவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ல எடுப்போம். இது வந்து டைரக்டர்ஸுங்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட். சேலரி பெய்டு டு மேனேஜர், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், salary paid to general manager, fee paid to auditors, legal advisors, independent directors. இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எடுத்துரும். ஜென்ரல். செல்லிங் ஓவர்ஹெட்ல ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபார் சேல்ஸ் ஆஃபீஸ் பில்டிங், salary paid to manager, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், பர்ஃபார்மன்ஸ் போனஸ் paid to சேல்ஸ் ஸ்டாஃப். டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ல டெலிவரி வெஹிக்கிளும் ரீடிஸ்ட்ரிபியூஷனோட பேக்கிங்கும் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலி இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸ் பெய்டும் ஆட் பண்ணிட்டா வர்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா? சம்ல கொடுக்கல, அதனால நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட நிறுத்திடுறோம். இன்னொன்னு அவங்க கீழே கேட்கும் போதே என்னென்ன கேட்டிருக்காங்க? பிரைம் காஸ்ட் எவ்வளவு, ஃபேக்டரி காஸ்ட் எவ்வளவு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அதனால வந்து அதை முடிஞ்சா அந்த ஷீட்ல இது பண்ணிருங்க, ஓவர்லைன் பண்ணிருங்க, அண்டர்லைன் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. இல்லை அப்படின்னா கீழே வந்து காஸ்ட் ஷீட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா, 1 பிரைம் காஸ்ட் இவ்வளவு, 2 ஏன் சங்கடப்பட்டுட்டு எழுதிருங்க, அவனுக்கு மார்க் போட ஈஸியா இருக்கும். அதனால 1, 2, 3 கீழே போட்டு காஸ்ட் ஷீட் போட்டாலுமே கீழே வந்து அதை தனியா எழுதிருங்க. அப்ப வேல்யூ பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும், டக்குன்னு அங்க வச்சு மார்க் போட்டுருவோம். பட் ஸ்டெப் மார்க்கே பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டெப்ல பாக்ஸ் வச்சுதான் போடுவாங்க. ஓகே, டன். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே கரெக்டா பார்த்துட்டோம்ல. ஓகே, தேங்க்யூ.